कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அப்படி என்னங்க நடக்க போகிறது? ஒரு ராசிக்கும் அப்படி இருக்க போகிறது. எந்த ராசிக்கு நல்லா இருக்குது, எந்த ராசிக்கு சரியில்லை, யார் கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட போகிறது, எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதம் என்னென்னா ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கும் மேலே சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் மிக 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 வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 கும்பம். ஏன்னா சனி சுக்கிரன் சனி எந்த காம்பினேஷன் நடந்தாலும் பெரிய சக்ஸஸ். ஆக்சுவலாக சனி சுக்கிரன் பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்த மாதத்தில் ஒன்று நடக்கும். இப்போது டில் டிசம்பர் வரைக்கும் அதுக்கான வேலைகள்லாம் ஆயோசித்தம், அதாவது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது கும்பம், துலாம், அதே மாதிரி மிதுனம், இந்த 3 ராசிகளுக்குமே மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடும். பெரிய சந்தோஷம் ஏற்படும். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும், நிறைய பேருக்கு காதல் கைகூடும், நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய பலன், பெரிய சக்ஸஸ் தானாக நடக்கும், பெரிய கஷ்டப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தா அதில் ஏ கிளாஸில் இருக்கிறது மேஷம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம், அதுக்கப்புறம் தனுசு. இந்த 3 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. பெருசாக டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பாட்டுங்க வேலையை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல பண வரவுகள், தீர்க்கமான வெற்றி, வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், அதன் மூலியமாக காரிய சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம், அதுக்கப்புறம் மீனம். அந்த 2 ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கிளம்பி மே மாதம் பெயர்ச்சி அடையிற வரைக்கும் கண்டிப்பாக அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பாக கண்டங்கள் உண்டு, மத போதகர்களுக்கு கண்டம் உண்டு, ப்ளஸ் இயற்கை சூழல்கள் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி கோவில்களெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய, அனாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் அல்லது ராசியிலேயே பெரிய ஒரு ராஜகிரகம், அரச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் உட்காந்துருக்கு. பெரிய ஏற்றம் தான், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. யாரெல்லாம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்களோ பெரிய ஏற்றம். ஃபுட் டெலிவரி பாய்ஸு, கார் டிரைவர்ஸு, கேப் டிரைவர்ஸு, அப்புறம் ஆடம்பரமான, அதாவது என்ன சொல்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு. செஸ்ட்டு லங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ராகு புதன் சனி செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறது. ஸோ தனுசுல பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது நல்லது. ரேஸ்தானத்தில் புதன் உட்காந்துருக்கார். ரேஸ்தானத்தில் புதன் உட்காந்துருந்தாருன்னா நட்பர் மூலியமாக நட்பு மூலியமாக காதலி மூலியமாக கண்டிப்பாக விரயங்கள் ஏற்படலாம். படிப்புக்காக விரயங்கள், படுக்கைக்காக விரயங்கள், பெட்டெல்லாம் மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். பட் இன் ரியாலிட்டி என்ன சார் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் 3ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்றது, லக்னத்தில் ராசியிலே சூரியன் உட்காந்துருக்கிறது பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் கிடையாது. மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 80% நல்லாயிருக்கு. பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 90% நல்லாயிருக்கு. என்ன பண்ணலாம்? சிவபெருமான மனசார வணங்குங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். திருப்பாவை திருவம்பாவை இது ரெண்டையும் ஒரு பாசுரத்தையும் கண்டிப்பாக வீட்டில் படிக்கணும்.
படிக்க படிக்க வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட எல்லாமே உங்களுக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோணகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.